ஹாய், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நம்ம ஒரு காமர்ஸ், அதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட், ஷாப்பிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்டில் இருக்கோம். அதுக்கு அங்கே வந்துட்டு நம்ம ஆட் வெப்சைட் கொடுக்குறோம். வேர்ட்பிரஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ வேர்ட்பிரஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த வேணா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான வேர்ட்பிரஸுக்கான ஓகே தானே, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடாது. ஓகே, அதை நான் ப்ளர் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் போகிறேன். ப்ரீ பில்ட் வெப்சைட்டா எப்படின்னு கேட்குது. நம்ம ப்ரீ பில்டர்லேயே கொடுக்கலாமா எப்படின்னு பார்த்துக்கலாம். ப்ரீ பில்டே கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்னு அங்கே போயிட்டு கூட எடுத்துக்கலாம். ப்ரீ பில்ட் டெம்ப்ளேட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்டர் டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துக்குது. ஸோ இந்த ஹோஸ்டிங்கரே கொடுக்குறனால இதை நம்ம கொஞ்சம் ஸ்பேம்லாம் இருக்காது, யாரும் நம்மளோட வந்து திருட முடியாது. ஸோ அதனாலே இங்கேருந்து போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் வேணும். ஸோ நம்ம எந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர் எடுக்கலாம், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரா அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை நான் இது இங்கே சொல்லலை, ஏன்னா அது ஆஸ்ட்ரா இன்பில்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு தான் ஆஸ்ட்ரா போயிட்டு தீம் செலக்ட் பண்ணிட்டு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ்ட்ராங்கிறது ஒன்றும் கிடையாது, பேஸ் மட்டும் மாதிரி அது ஒரு தீமை. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட லைட் வெயிட் தீமாக கொடுக்குறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க. இப்போ நம்ம நமக்கு தேவையான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டை சேஞ்ச் பண்ண போகிறது தான், மற்றபடி வேறு அதில் ப்ரீவியூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நம்மளோட சோஷியல் ஐக்கான்ஸ் காட்டுது. அப்புறம் நம்மளோட யூஸரோட அக்கௌண்ட் நேம், அவங்களோட கரெக்டாக காட்டுது. ஷாப்பை கேட்டகிரி இங்கே வந்து மெனுஸ் கீழே சப்மெனுஸ் வந்துடுது. நம்ம சப்மெனுஸ் ஏகப்பட்டதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நியூ அரைவல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம மெனுஸ் என்ன வேணால் மாற்றிக்கலாம். அது பேஜ் பில்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இங்கே சென்ட்ரல் லோகோ கொடுத்துருக்காங்க, லோகோ வேணால் மாற்றிக்கலாம். சர்ச் பார் இருக்குது. ஸோ நம்மளோடது கொஞ்சம் நல்லா ரேங்காக நல்லாயிருக்கும். இதுவே நல்லா இருக்குது. ஷாப் கலெக்ஷன் இருக்குது, லேட்டஸ்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. அதில் நம்ம பேரை வேணால் மாற்றிக்கலாம். நியூ அரைவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வேணான்னு கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தோட்டம்னா வேறு இடத்துக்கு போகிற மாதிரி. அப்புறம் அக்சசரிஸ், டாய்ஸ் கேட்டகிரி வைஸாக இங்கேயும் பிரிச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ், பாட்டம்ஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் டெலிவிஷன் இது கூட நம்ம தூக்கிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கால் டு ஆக்ஷன் வித் ஒரு இமேஜோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக்கும் வந்துடுது. ஸோ சூப்பர். கீழே நம்மளோட மெயில் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் ரிட்டர்ன் பற்றி, ஃப்ரீ ஷிப்பிங் பற்றி இருக்குது. ஸோ ஓகே, ஃபுட்டரும் சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இதே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. வேறு வேணால் பார்க்கலாம். வேறு இந்த இது பார்க்கலாமா, ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ, உங்களுக்கு எது நீங்கள் என்ன ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ப்ராடக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் எங்கே வேணால் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ரோல் ஆகும்போது இவ்வளோ இமேஜ் வரைக்கும் நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுட்டர் இப்படி தான் இருக்குது. ஸோ அதே பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு. இதெல்லாம் ஒன்று கிடையாது, ஸ்க்ரோல் ஆகும். அந்த ஸ்க்ரோலாக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி, நம்ம இமேஜ் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அழகாக உள்ள இமேஜ் வச்சுருக்காங்க. மற்றபடி நமக்கு லைட் வெயிட்டடாக இருக்குது இது தான். ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளக்கிங் கேட்குது. காமர்ஸ் வித் இமெயில் மார்க்கெட்டிங் ஃபார் காமர்ஸ் ஓகே வேணும். ஆல் இன் ஒன் இஷ்யூ வேணும். பட் இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னா, ஆல் இன் ஒன் இஷ்யூ ஓகே தான், இது இருக்கட்டும். இதில் கொஞ்சம் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. WP ஃபார்ம் அப்படிங்கிறது அவங்களோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் கூகுள் சைட் கிட்டுங்கிறது நம்ம எத்தனை பேர் வந்திருக்காங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு, எப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகே, இது போதும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள வேணால் போய்ட்டு பிளக்கிங் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு பேமெண்ட் கேட்வே வேணும். அது நம்ம போய்ட்டு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட, அதாவது செகண்ட் பார்ட்டிகிட்ட, அதாவது அவங்க குரூப்பே ஏகப்பட்டது இருக்காங்க, அவங்கள்டேருந்து வாங்கி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வேணால் நம்ம டேரெக்டாகவே நம்மளோட கூகுள் பே ஸ்கேனர் வச்சு அதுக்குள்ளே நம்ம பே பண்ணி நமக்கு உடனே வர மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம தேர்ட் பார்ட்டிகிட்டலாம் போக வேணாம். ஸோ ஓகே, இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டொமைன் நம்ம கேட்குது. நான் என்னோடய அம்மா பேரிலே போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நானும் உங்கள் கூடயே வரேன் ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம எல்லாமே தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் எடுக்க போகிறோம்னா அடுத்து நம்ம எப்படி ப்ராடக்ட் எடுக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராணிமா.inலே போகலாம். ராணிமா ஸ்டோர் .inலே போகிறோம். உங்கள் கூட நானும் ஜாயின் ஆகி வர்றேன். என்னோடய ப்ராடக்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ ராணிமா store.you own this domain, use it. Yes, you can use the domain is the website, but you will to connect it manually. Okay, next கொடுத்தாச்சு.
இப்போ நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ராடக்ட் எப்படின்னா, இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துல இருப்போம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே சரி, நம்ம வீட்டிலேயே சரி, இல்லாட்ட நம்மளோட ரிலேஷன்ஸ் யாராச்சும் ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நமக்கான ஒரு பொதுவான ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா அது எங்கள்கிட்ட கொடுத்தா கூட நம்ம பொதுவாக ஒரு இடத்துல தளத்தில் நம்ம கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா ப்ரைஸு, அதாவது உங்கள் அப்பாவே இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் விலைக்கு கொடுத்துருவீங்க. அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட் அது கண்டிப்பாக ஒரு அவங்களோட மார்ஜின், அதாவது அவங்க என்னென்ன ஆட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு மார்ஜின் வச்சுக்கலாம். ரொம்பவும் இல்லை, அதாவது ஒரு பையரை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மார்ஜின் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு 100 ஸ்டூடெண்ட் 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்கிட்டே போயிடும். அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டு தானே அந்த ப்ராடக்ட் நம்மள்ட்ட தந்தாங்க, அவங்க யாரோ அவங்க வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, நேராக நீங்கள் வந்து என்ன பண்ணிடணுன்னா, பேமெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்தவொடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் எடுத்தீங்களோ அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அப்போ நீங்கள் அனுப்பின மாதிரி இருக்கும், சீக்கிரம் போன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓவராலாக நடந்துகிட்ருக்கு. அது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப மோஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. ஈபேயில் வாங்கிட்டு அலிபாபாவில் விற்கிறது, அலிபாபாவிலேருந்து ஈபேயில் விற்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் அங்கே இந்த மாதிரி பண்ணலாம். பட் நம்ம வந்து எப்படின்னா, ஈபேயில் ஒரு 10 வாட்டியாச்சும் வாங்கியிருக்கணும். ஷெல்லாராக உடனே நம்ம ஆக முடியாது. அலிபாபாலையும் அப்படி தான். பட் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். நமக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். அப்போ நம்ம ஃபாரின் பீப்புள் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பேசலாம். ஸோ நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டை உள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த இன்டர்சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி காட்டியிருக்கேன். திரும்பி நான் உங்களுக்கு இதோட போவோம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போவோம். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஷாப்பிஃபைல இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஷாப்பிஃபைல இருக்கும். ஆனால் ஒரு 3 மாதம் கொடுத்துட்டு அப்புறம் மந்த்லி 2000 சம்திங் கொடுத்து வாங்குறதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆள்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஸோ ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம என்னாச்சுன்னா, நம்மக்கிட்ட போஸ்ட் இருக்குது, மீடியா இருக்குது, பேஜஸ் இருக்குது, கமெண்ட் இருக்குது. ஓகே தானே? ஏன்னா இங்கே பிளாக் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ அப்பியரன்ஸில் போய் மெனு இருக்குது. அப்பியரன்ஸில் ஸ்டார்ட் டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து பிளகின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் இன் லிங்கில் கொடுத்துட்டோன்னா நம்மளோட சைட் ஓப்பன் ஆகும். நம்மளோட சைட் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகே தானே? ஸோ இப்படி தான் நம்மளோட சைட் இருக்குது. ஓகே தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டரை பார்த்துக்கலாம். ஹெட்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ்லேயே போய்க்கலாம். கஸ்டமைஸில் போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம லோகோ வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மெனு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இது ஷார்ட் பையில் இது நல்லா தான் இருக்குது. நியூ இயர் வெல்ஸ் இருக்குது, கலெக்ஷன் இருக்குது. நேம் வேணால் வேறு எதனா மாற்றிக்கலாம். ஸோ இந்த சோசியல் ஐக்கன்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். மற்றபடி அந்த கார்ட்டு வித் யூஸரோட அக்கௌண்ட்டு. இப்போ வேறு யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த தொட்டாங்கன்னா அவங்கள பற்றின பயோலாம் இங்கே இருக்கும். அது நம்ம எப்படி பண்ணுறதுங்கிற சொல்கிறேன். ஸோ இப்போ கஸ்டமைஸில் போயாச்சு. கஸ்டமைஸில் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு லோகோ வந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே தானே? இப்போ வந்து இதில் போய்ட்டு இந்த எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோன்னா இங்கே எல்லாமே வந்துடும். H1 டேக் அப்படிங்கிறது HTML அப்படின்னு சொல்லுவாங்க. H1 டேக்கில் வந்து இந்த சம்மர் அப்படிங்கிறது இருக்குது. இது வேணும்னா கூட இது ரிமூவ் பண்ணுறோன்னா ரிமூவ் ஆகிடும். இல்லை இந்த இடத்துல நம்ம எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மீடியா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சம்மர் சேல்ஸ் அப் டு 40% இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சைட் டைட்டில் சென்டரில் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா வச்சிங்க, அப்படி இல்லைனா இதை தூக்கி மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சைட் லோகோ தான் மாற்ற போகிறேன். ஸோ இது எனக்கு வேணாம் அப்படிங்கிறனால இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய சைட் லோகோ நான் எடுக்கிறேன். ஓகே, அப்லோட் ஃபைலில் கொடுக்குறோம். செலக்ட் ஃபைலில் கொடுத்துட்டு என்னோடய லோகோ, அந்த லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஜஸ்ட் கேன்வா போதும். கேன்வாலே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா, ராணிமா தான் கொடுக்கணும். ராணிமா ஸ்டோர் .in அப்படின்னு கொடுக்குறப்ப இது வந்து ஒரு ஓட்டு மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கூட நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ராணிமா ஸ்டோர் .in. ஓகே, வேர்ட்ப்ரெஸ் அப்படி இருக்குது. ஓகே, செலக்ட் கொடுத்தாச்சு. கிராப் பண்ணிக்கலாம் லைட்டாக. இது மாதிரி உங்களுக்கு தேவையான லோகோ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் கேன்வாவில் நீங்கள்
நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளிப் ஓவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோ வெர்ஷனை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த லோகோவும் வேறு ஒருத்தவங்களும் செஞ்சு கொடுக்கலாம். அது அப்போர்க்கு, ஃபைபர், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அங்கேயுமே போய்ட்டு நீங்கள் ஒரு கேன்வா இருக்கனால நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். லோகோ ஹேண்ட் ஆர்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த கேன்வாவில் போய் பாருங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறது. ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டு தான் அதுவும். நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஓவர், ஃபைபர், அப்போர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக புரியும். என்னென்ன இருக்குது, எவ்வளோலாம் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, என்னோடய லோகோ வந்துருச்சு, சென்டரில் வந்திருக்கு. ஒயிட் பேக்ரவுண்டும் நல்லா தான் இருக்குது. நான் அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கனாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் கலர் டிசைனில் போய்ட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஒயிட்லேயே இருக்கட்டும். நமக்கு வேறு வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இங்கே தான் இதை தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம லோகோவோட வித் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டரும் கொஞ்சம் பெருசாகும். இது ஓகே தான், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இது வேணும்னா வச்சுக்கலாம், இது வேணான்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது இருக்கட்டும். ஏன்னா நம்மளோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம பிராண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இதுவும் நம்ம ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஸோ ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. H1 டேக்கில் சம்மர் தான் போயிட்டுருக்கு. ஸோ சம்மர்லேயே இருக்கட்டும். அப் டு 40% ஆஃபர், சூப்பர். அதோட கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இருக்கட்டும். இதுவே இது ஒன்றும் இல்லை. இது போய்ட்டு HTML அப்படிங்கிறத தொட்டுட்டு நம்மளோட டிசைன்ஸில் போய்ட்டு பேக்ரவுண்ட் என்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். டெஸ்க் கலர் என்ன வேணால் வச்சுக்கலாம். இது எவ்வளோ போய் ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம். இது டாப்பாக ரைட்டில் எங்கே வரணும், எங்கே ஷோ ஆகணுங்கிறதையும் வச்சுக்கலாம். ஓகே தானே? இப்போ பப்ளிஷ் கொடுத்தாச்சு. பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறமா பப்ளிஷ் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு என்ன பண்ணுறோன்னா நம்ம லோகோ வந்துடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஒன்று எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோம் பேஜ் எடிட்டிங்கில் போய்ட்டு நம்ம ஹோம் பேஜ் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வைக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஒன்றும் இல்லை, வேர்ட்ப்ரெஸ் போய்க்க வேண்டியதான். அதில் போயிட்டு WooCommerce அப்படிங்கிற பிளகின் கீழே ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட்டில் ஆல் ப்ராடக்ட்டு, ஆட் நியூ ப்ராடக்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஆல் ப்ராடக்ட்டில் போய் பார்க்கலாமா? ஆல் ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் ப்ராடக்ட்டில் ஏற்கனவே உள்ளதெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டில் அதை அந்த இன்பில்டாகவே இருந்ததெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். ப்ராடக்ட்டை நம்ம ஆட் ப்ராடக்ட்டில் நெக்ஸ்ட்டு போய்ட்டு ஆட் நியூ ப்ராடக்ட்னு கொடுத்தோம்னா ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது தான். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆட் ப்ராடக்ட்டும் இருக்கும். அவ்வளோதான். ஆட் ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம், ஹெட்டிங் கொடுக்க போகிறோம், அந்த ஹெட்டிங்கே இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா லாங்காக வேணுமான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டோன் என்ன மாதிரி உங்களோட கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி, ஃபார்மலாக பேசணுமா, ட்ரெத்தோஸ்னஸாக பேசணுமா, ஃப்ரெண்ட்லியாக பேசணுமா, விட்டியாக பேசணுமான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அந்த ஹோஸ்டிங் ஏரியா ஏஐ ஃபில்டரை ஆக்சுவலி நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டோட இமேஜ் கொடுக்க போகிறோம். ஒரு 3 இமேஜ் கொடுக்கலாம். ப்ராடக்ட் கேலரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கீழே ஷோ ஆகும். அது நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம 3 ப்ராடக்ட்டோட நிப்பாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது என்ன கேட்டகரி கீழே வருதுன்ற இங்கேயே இருக்குது பாருங்கள். நம்மளோட கேட்டகரி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிருந்தோம். இது ஏற்கனவே இங்கேயே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம போயிட்டு போஸ்ட்டில் போய்ட்டு கேட்டகரின்னு இருக்குல்ல, அது வந்து போஸ்ட்டுக்குள்ள கேட்டகரி. நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஸோ ப்ராடக்ட்டில் போய்ட்டு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் நீங்கள் என்னென்ன கேட்டகரி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை போய்ட்டு குயிக் எடிட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல அசசரிஸ் கொடுத்து நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ, அதாவது என்ன ஒரு கேட்டகரி வைக்க போகிறீங்களோ, பேபிஸ் ட்ரெஸ்ஸு, மென்ஸ் ட்ரெஸ்ஸு, ஃபுட்வேரு, எவ்ரிதிங் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகே தானே? இந்த கேட்டகரி போய்ட்டு இங்கே என்னென்ன கேட்டகரி வேணும் மாற்றிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த WooCommerceல போய்ட்டு இப்போ WooCommerceோட டேஷ்போர்ட் போய்டும். இங்கே மார்க்கெட்டிங் அட் ப்ராடக்ட் பேமெண்ட், இந்த பேமெண்ட்டில் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த விசா கார்டு, டைரக்ட் டு பேங்க் அட்ரஸ்ஸு, செக் பேமெண்ட்டு, கேஷ் ஆன் டெலிவரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது என்னென்னா வேறு பேமெண்ட் கேட்வே தான். நம்ம தேர்ட் பார்ட்டிகிட்ட போக வேணாம். ஸோ ஜென்ரலில் போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம அட்ரஸ் 1 அட்ரஸ் 2லாம் நம்ம இன்னும் கொடுக்கல, அவ்வளோதான். ஷிப்பிங் லொக்கேஷன், ஷிப் டு ஆல் கண்ட்ரி தான். ஓகே, எல்லாமே நம்ம இதை எதுவும் மாற்ற வேண்டியது கிடையாது. இப்போ நம்ம கரன்சி மட்டும் இங்கே மாற்றணும். நமக்கு என்ன கரன்சியில் நம்ம எந்த பீப்புளை டார்கெட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் இந்தியா அப்படின்னா இந்தியாவை வச்சுக்கலாம், இல்லை நம்ம US டாலரில் பண்ண போகிறோம், ஃபாரின் பீப்புளை கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை கொடுத்துக்கலாம். ஓகே தானே? இது WooCommerceல தான் போய்ட்டு இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்மளோட வேலை என்ன வேணும்னா, நம்ம வந்து
ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியது தான், அவ்வளோதான். நமக்கு எல்லாமே வந்துடுச்சு ஃப்ரீ பை டெம்ப்ளேட்டில். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊகாமர்ஸ் கீழே ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது, அதில் போய்ட்டு ஆல் ப்ராடக்ட்டை பார்த்துக்கலாம், ஆட் நியூ ப்ராடக்ட்டும் பார்த்துக்கலாம், கேட்டகரி அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே தானே? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேஜஸில் போய் என்னென்ன பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேஜஸில் அபவுட் பேஜ், கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ், கலெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம மேலே இருந்துச்சுல ஹெட்டரில். இப்போ கான்டாக்ட், ஹோமு, மை அக்கௌண்ட்டு, நியூ அரைவல், ப்ரீவியன்சி பாலிசி, ரிஃபண்ட் அண்ட் ரிட்டர்னு, ஷாப். ஓகே தானே? இதில் வந்து நம்ம எது எங்கே வேணும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது வந்து எங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்பியரன்ஸ் கீழே மெனுன்னு இருக்குல்ல, மெனுவில் போயிட்டு ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனு, ஆஃப் கேன்வா மெனு அப்படின்லாம் இருக்கும். நம்மளோட மெனுஸை பார்க்குறோம். மெனுஸில் என்னென்னா கேட்டகரி தான் சப் ஐட்டம்ஸ் உள்ளது தான் நம்ம இங்கே மெனுவாக இருக்குது. இப்போ நம்ம வேணால் ஒரு சைட்டை போயிட்டு நம்ம வேணால் பார்க்கலாம். இந்த மெனுஸ்லாம் இங்கே இந்த இடத்துல இருக்குது. இது ஏன் இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த சப் கீழரில் இந்த சப் கேட்டகரிஸ் தான் இந்த இடத்துல மெனுஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த டெம்ப்ளேட் கொடுத்தாங்களே, இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படின்னா HTML, CSS, அப்புறம் JavaScript அப்படின்னு சொல்லுவாங்க. HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. CSS அப்படிங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. JavaScript இது 3 வச்சு தான் வந்து கோடிங் பண்ணுவாங்க. அதை அந்த மாதிரி நம்ம கோடிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டுக்கு அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நாள் இப்படி ஷோ ஆகுது, நம்ம மெனுஸில் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எலமெண்ட்டை நான் இன்னும் உங்களுக்கு இது பண்ணி ப்ளக்கினை ஆட் பண்ணி அது மூலியமாக இது பண்ணி காட்டல. இப்போ ஆக்சுவலி நம்ம சப்மெனு வர்றதுக்கு நம்ம வந்து எலமெண்ட்டோட ஒரு ப்ரோ வெர்ஷனாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் சப்மெனு வந்திருக்குது, நம்மளோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட் அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸ்டார்டர் டெம்ப்ளேட் நமக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கோம், நம்மளோட சைட்டை பார்த்துட்ருக்கோம். இப்போ ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு போயிட்டு நம்ம ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனு என்னங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மெனுஸ்ன்னு காட்டுதில்ல, இந்த சைட்டுக்கு தான் இப்படி நான் காட்டுறேன், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து இந்த ப்ரைமரி மெனுவில் தான் என்ன ஆகுதுன்னா ப்ரைமரி மெனு இருக்குது. இந்த ப்ரைமரி மெனுவில் என்னென்ன ஷோ ஆகிட்டு இருக்குது, ஷாப் பை கேட்டகரி அப்படின்றது அது இங்கே இருக்கா. அப்புறம் அசசரிஸ், பாட்டம்ஸ் அப்படிங்கிறது இது கீழே வர்றது. அதுக்கப்புறம் நியூ அரைவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வேறு எதனா ஆட் பண்ணணுன்னா ஆட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஒன்று ஆட் ஆகிடும். அந்த பேஜ் அப்புறமா கூட நம்ம பார்த்துக்கலாம். மொபைல் வியூவிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இது ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிஷ் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சைட்டில் இருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுத்தா வேணால் இந்த இடத்துல நம்ம என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட மெனு லொக்கேஷன்ஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மெனு அப்படின்னு இருக்குல்ல, மெனு போனதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன மெனு இருக்குது, அது எது கீழே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். வியூ ஆல் மெனு அப்படின்னு கொடுத்தோம்னா ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனு அப்படின்னு இருக்குது. ஃபுட்டர் மெனுன்னு இருக்குது. ப்ரைமரி மெனுக்கில் என்னென்ன இருக்குன்னா ஃபுட்டர் டிஸ்கவர், அதாவது இதுதான் ஃபுட்டர் டிஸ்கவர், அப்புறம் ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ப்ரைமரி மெனு அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆஃப் கேன்வா மெனு, அது மொபைல் வீக்கு இப்படி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன வேணுமே மாற்றிக்கலாம், புதுசாக வேடா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தானே? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துட்ட நம்ம என்ன வேணுமோ நம்ம என்ன வேணும் வச்சுக்கலாம். இந்த சோசியல்ஸ் ஐக்கன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எது வேணும் எது வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் சோசியல் ஐக்கன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துட்ட கார்ட் பேஜ், இது வந்து செகண்டரி மெனு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்படி என்ன மாதிரியான ஒரு ஐக்கான் வேணும், இந்த மாதிரி வேணும், பை மாதிரி வேணுமா, இந்த மாதிரி ஷாப் பண்ணுற மாதிரி வேணுமா, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அழகாக இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜ் எடிட் பண்ணலாம். ஓகே தானே? இப்போ இந்த பேஜ் எடிட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எடிட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதுதான் ஹோம் பேஜ், எடிட் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே தானே? ஹெட்டர் ஃபுட்டர் அப்படியே இருக்கட்டும். ஹெட்டர் ஃபுட்டரில் நம்ம கேட்டகரி ஆடாக அங்கேயும் ஃபுட்டரில் சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ பார்ட்டி வியர் ஓகேன்றது நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன மாதிரியான பிளாக் எழுத போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே சைட் மேப், அதாவது மைண்ட் மேப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன மாதிரியான இமேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கிளிக் ஆகும். நான் முக்கால்வாசி பண்ண போகிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் அந்த மாதிரி தான். நானும் கொஞ்சம் ஒரு 4-5 பேரெல்லாம் பார்த்து படித்து அவங்ககிட்டலாம் வந்து வந்திருக்கேன். என்னோட 2005 என்னோடய அனுபவங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்பிரிச்சுவல் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம மனசை பற்றி புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலில் வந்துடும். அது போக பிளாக்குன்னு என்னோடய பிளாக் அந்த பற்றி தான் எழுத போகிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கல, நம்ம படித்தது வேறு. அதை எப்படி டிஜிட்டல் பண்ணுறோங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 5 வருஷமாக லாஸ்ட் 5 வருஷமாக கேஸ் ஸ்டடி பண்ணிருந்தேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு நான் மட்டுமே சம்பாதிக்கணும், காசு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. என் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அதான் என்னோடய லோகோவில் கூட போட்டிருப்பேன், கனெக்டிங் பீப்புள் வித் தி குரூப் ஆஃப் ராணிமா அப்படிங்கிற ஒரு பிராண்டை பயங்கரமாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல், நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வெயிட்டாகவும் வேணாம், அதை நம்ம ஷிப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன மாதிரி ஐட்டம் வித் காஸ்ட்லியாகவும் இருக்கணும், அது மேலே மக்களுக்கு கொஞ்சம் பையிங் இன்டென்ஷன் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை தான் எடுக்க போகிறோம். அது நான் என்னோடய ஸ்டோரில் என்னென்ன ப்ராடக்ட் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் நேரம் காட்டுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறனால நான் இந்த ஹோம் பேஜை மட்டும் எடிட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறது எப்படிங்கிறதையும், இமேஜ் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்மளும் பிராண்டுக்கான ஒரு இமேஜாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஹோம் பேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஹோம் பேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சைட் மேப் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். என்னென்னா நம்ம என்னென்ன கேட்டகரி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர்ட்பிரஸ்ல டேஷ்போர்டில் போயிட்டு நம்மளோட கேட்டகரி என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுவோம் அதுக்கிட்ட. அப்போ WooCommerceல போயிட்டு ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட்டு கீழே கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரி சேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஏற்கனவே கேட்டகரி இருக்குது, இதில் போயிட்டு நம்ம அந்த குயிக் எடிட்டர் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம நான் இப்போ கொடுக்க போகிற கேட்டகரிஸ் எல்லாமே ஒரு காமனான கேட்டகரி. நம்ம எதை பற்றி நான் பிளாக் எழுதினாலும் இந்த கேட்டகரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, மற்றவங்களுக்கு அந்த நிறையா ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க எங்கேயாச்சும் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம அது கிடைக்கிற பொருள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், அதுக்கு நல்ல இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேட்டகரியை மாற்றுறோம். கோகோஷீல் இருக்குல்ல, அதாவது இந்த கொட்டாங்கச்சிலலாம் ஆர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அது போட்டுடலாம். கோகோஷீல் அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு கோகோஷீல் கிரியேட்டர் அப்படின்னு போட்டாலும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நீங்கள் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. அப்போ தான் கொஞ்சம் அவங்களும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர்ட்டு பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட நம்ம இமேஜை வாங்கி போட்டுட்டு அவங்களே ட்ராப் ஷிப்பிங் மூலமாக அவங்களே நம்ம ஆர்டர் எடுத்தால் போதும், அவங்களே அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இந்த கோகோஷீலில் அவங்க பேர் எழுதி தர்றாங்க. அப்புறம் அந்த நேம் போட்டு வெளியே போர்டெலாம் போட்டிருக்காங்களே, நம்மளோட பேர் போட்டு IPS அப்படிலாம் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணி தராங்க. ஸோ இப்போ போய்ட்டு கோகோஷீல் அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அப்டேட் கேட்டகரி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸஸில் போய் பியூர் ட்ரெஸ் இருக்குல்ல, இதில் ஹேண்ட் கிராஃப்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் நம்ம ஹேண்ட் கிராஃப்டே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் மாலில் போனால் அவங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், நீங்கள் அதை விட கூட, ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் ஒரு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது கிடையாது. ஓகே தானே, ஒரு பிராண்டுக்கு தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, அந்த டேக்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் வந்தவொடனே நீங்கள் உங்களுக்கு எடுத்து அனுப்ப போகிறீங்க, அவ்வளோதான். அது ரைட், என்னால் முடியாது, நான் போய்ட்டு அதெல்லாம் இல்லை, ஷாப்பிங்லாம் போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம டீம் இருக்கும். ஸோ இதுலேயும் ஸ்லெக்லேயும் போய்ட்டு நம்ம பெயிண்டிங்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். நம்ம எந்த வகையிலையுமே எதையுமே கொடுக்குறோம் அப்படின்னா டிஷர்ட்ஸுங்கிறது அதுவுமே நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரீ ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிஷர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த க்ரியேட் பண்ண டிஷர்ட்டை எந்த சைஸில் வேணால் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த டிசைனை கொண்டு போய் அப்லோட் பண்ணால் நேராக உங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னால் நேராக அவங்களே அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் டிஷர்ட்ஸ் எடுத்துருக்கேன் முடியாது. நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே பிளாக் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுப்பீங்க அந்த பேட்டர்ன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை நான் அப்படின்னு சொல்கிறேன் அவங்கள்ட்ட. ஸோ சாரீஸ் வச்சுக்கலாம், அதனால் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் கேட்டகரி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆர்டர் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே கூட அப்டேட் கேட்டகரி கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறலாம்னா, நெக்ஸ்ட்டு
ஹோம் டெக்கர்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக போயிட்டுருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஷாப் வச்சுருக்கான். ஸோ ஏகப்பட்ட இமேஜ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு பிராண்டுக்கு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சு அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசலாம். இமேஜ் வச்சு கூட பேசலாம், பேக்ரவுண்ட் வச்சு கூட பேசலாம். நிறையா நம்ம வெப்சைட் வர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் கொஞ்சம் நிறையா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பிஸ்னஸ் சேனல்லாம். அப்போ அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு அந்த இமேஜ் எடுத்துகிட்டு கூட அவங்களோட ஃபேஸை போட்டு கொடுத்துட்டு கூட அது எடுக்கலாம். ஒரு 6 செகண்ட்ஸ் வர அடுத்தவங்களோட இமேஜ் எடுக்கலாம், சரி வீடியோஸ் எடுக்கலாம். அதை கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணணும். அது மாதிரி பண்ணிட்டு நீங்கள் போட்டு அந்த கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா. ஸோ ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வீட்டில் உட்காந்துட்டே பண்ணுறதுக்கு. ஹோம் டெக்கர்ஸ் லெக்லி ஹோம் டெக்கர் அப்படின்னு போட்டலாம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஹோம் டெக்கர்ஸ் போட்டாச்சு. கேட்டகரி பேரண்ட் கேட்டகரி வேணாம், டிஸ்கிரிப்ஷன் போது எது கொடுக்க வேணாம், அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா காட் டீட்டெயில்ஸ். இந்த கடல் பொம்மைகள் அது வந்து செப்பில் இருக்க மாதிரி அந்த மாதிரி நான் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா மாதிரியான கேட்டகரிக்கும் என்கிட்ட மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன்னா நான் பார்த்த ஒரு 2-3 பேர் அந்த கார் டீட்டெயில்ஸ்லாம் பெரிய ஷோரூம், அவங்களாம் சென்னையில் இருக்காங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தால் கூட கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நான் இங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கேன், ஆனால் நான் இமேஜ் எடுத்த இடம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சென்னையில் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட டீம் அங்கே இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு விட கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை உடனே அவங்க வாங்கி நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே தானே. காட் டீட்டெயில்ஸ் நான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்க நீஸ், அதாவது இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஐடியாவோட நல்ல ஒரு பவரோடு உள்ளதை தான் எடுத்திருக்கேன். காட் டீட்டெயில்ஸ் இந்த இவ்வளோ கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேட்டகரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. இன்னும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கப்போ நீங்கள் நிறையா பார்க்குறப்ப நீங்கள் சொல்லுங்கள், எல்லா கேட்டகரியும் நம்ம ஆட் பண்ணிப்போம், அவங்களுக்கான ஒரு ஐடியாவும் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் மாலாங்கிறத சில கிளியர் கொடுத்துக்கிறோம். ஸோ நாம் இப்போ ஸ்பிரிச்சுவல் மாலா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ண கேட்டகரி எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் ஹெட்டரில் ஷோ ஆகுதான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 ப்ராடக்ட் தான் ஷோ ஆகுது. ஸோ இங்கேயும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமைஸ் அப்படின்னு அதில் போய்கிட்டு இப்போ மெனுஸில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும், ஈஸியாக ஆட் ஆகிடும். ஸோ மெனு தான் இருக்குது. மெனுஸ் கீழே ப்ரைமரி மெனு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் ஐட்டம் கொடுக்குறோம். ஆட் ஐட்டத்தில் ஏகப்பட்டதாக ஆட் பண்ணிக்கலாம். பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்ட் கேட்டகரி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கேட்டகரிங்கிறது போஸ்ட்டுக்கு வரும், இது ப்ராடக்ட் கேட்டகரிங்கிறது இங்கே வரும். ஸோ பால்ம் ட்ரீ, கோகோஷீல் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, ஹோம் டெக்கர்ஸ் இல்லை. ஸோ ஹோம் டெக்கர் இங்கே ஆட் பண்ணுறோம். அப்புறம் காட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம். அது போக ஷேரி ஆட் பண்ணுறோம். அது போக அவ்வளோதான், மற்றதெல்லாம் இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகே தானே. ஓகே, பெயிண்டிங்ஸ் ஆட் ஆகலை. பெயிண்டிங்ஸ் ஆட் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே இது கீழே தானே வரும், சப் ஐட்டமாக தானே வரணும். ஸோ கலெக்ஷன் இங்கே தான் வரணும். கலெக்ஷன் சப் ஐட்டமாக போச்சு, கொஞ்சம் மாற்றினா போதும். ஹோம் டெக்கர்ஸ் இங்கே வரணும் கீழே, அதாவது அந்த டிஷர்ட் கீழே ரொம்ப போயிடக்கூடாது. சப்புன்னு டிஷர்ட் சப்புன்னு ஆயிரும், இந்த மாதிரி வரணும். காட் டீட்டெயில்ஸும் இங்கேக்குள்ளே இப்படி வரணும். அது சப் நம்ம ஆகிடும், கரெக்டாக வைக்கணும். ஸோ ஷேரிஸும் இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகே, சப் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் கரெக்டாக நேரம் வச்சிட்டோம்னா ஓகே. இப்போ நம்ம ஷாப் பை கேட்டகரி அப்படிங்கிறத தொட்டு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கா. 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம் வந்துருச்சு. ஓகே தானே. ஸோ இதை தொட்டு நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே ப்ராடக்ட் ஆட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஸோ திஸ் இஸ் நாட் எக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பப்ளிஷ் கொடுத்துட்றோம். நம்ம ஓவராலாக எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நம்மளோட லோகோஸ், அப்புறம் கேட்டகிரிஸ், அப்புறம் பேஜ் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஹெட்டர் ஓகே பார்த்தாச்சு. அது கூட சோஷியல் ஐக்கான்ஸில் நம்மளோட சோஷியல் லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிடுறேன். அது போக எல்லாம் ஓகே தான்.
நெக்ஸ்ட்டு இந்த லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் ஆடாக இந்த இடத்துல ஷோவாக ஆரம்பிச்சிடும். இது ஷார்ட் கோட் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு கைட் இருக்குது. அப்போ நியூ அரைவல்ஸ் வந்தாச்சு. அதில் கால் டெக்ஷன்ஸில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ்லாம் மாற்றிட்டு இந்த நம்ம என்ன கேட்டகரி கொடுத்துருக்கோமோ அதை மாற்றிட்டு அந்த பேஜோட இங்கே லிங்க் இங்கே கொடுக்குறனால அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நம்ம அதுக்கு பேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மேலே ஷோ பண்ணிகிட்டு இருக்க இந்த கேட்டகரி கீழே ப்ராடக்ட் ஆட் பண்ண அந்த கேட்டகரி கீழே அந்த ப்ராடக்ட்டுக்கான பேஜ் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் வரி. நம்ம இப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படிக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அமேசான்லேருந்து ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே தானே? ஸோ நம்மளோட வெப்சைட்ஸில் இருக்கும். ஸோ நான் அமேசான் போய்க்கலாம். அமேசானில் போயிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பால்ம் ட்ரீ அதுக்கான ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இது நமக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம அமேசானில் செல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன கேப் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம் தான். பால்ம் ட்ரீ கிராஃப்ட் காப்பி கொடுக்கலாம். ஸோ ஓகே, அந்த அளவுக்கு எதுவும் ப்ராடக்ட் கிடையாது, அதோட இமேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கேப் நமக்கு. அந்த பால் ட்ரீ அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போய்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த ஒரு ஸ்டோர் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அமேசானில் ஷெல் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கேப் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆனில் இருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஷாப்பு நான் அவங்கள்ட்ட பேசினேன். விட்டு கிடையாது சம்திங் அவங்க இப்போ ரேங்க் ஆகலை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட கூட பேசினேன். ஆடி ஃபவுண்டேஷன் அவங்க இந்த ஐயா அவங்களுக்கு அதாவது அந்த ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்களாம். எல்லாமே பண்ணிட்டு தந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க இந்த மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் அங்கேருந்து வந்துட்டுருக்குப்பா, நீங்கள் கூட அங்கே போனால் கூட அங்கேருந்து வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எனக்கு இமேஜஸ்லாம் கொடுத்தாங்க. சென்னையில் ஒரு ஹெட் கப் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் கையில் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பட் நம்ம கேட்டால் உடனே பண்ணித்தர மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அதாவது கஸ்டமைஸ்டாகவும் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள மாதிரி பீப்புளுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களோட மேலே வீடியோ கூட கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசினேன். நீங்கள் கூட பேசுங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே அவங்க அழகாக ஷோ பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம இவங்கள்ட்டேருந்து ப்ராடக்ட் எடுத்து கூட நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நான் அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ நம்ம அமேசானில் இந்த இடத்துல நம்ம பால்ம் ட்ரீ கிராஃப்ட் ஒர்க் கொடுத்தோம்னா இந்த இடத்துல எதுவுமே ஷோ ஆகலை. நல்லா புரியுதுல? அப்போ இந்த இடத்துல அமேசானில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம ஃபில்லப் கூட பண்ணலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் கூட இந்த இடத்துல அதாவது நம்ம அந்த கூகுள் அதாவது அமேசானோட அல்காரிதத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கீவேர்டு எழுதி நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஷெல் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேல் ஆகும். ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்தால் போதும். இந்த பால்ம் ட்ரீ கிராஃப்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு 1000 விற்றா கூட ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100ன்னு வச்சா கூட 1000 விற்றா 1 lakhs ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இருக்கிற கேப்லாம் நான் உங்கள்கிட்ட இன்னும் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். அமேசானில் இல்லை அப்படிங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே தானே? ஸோ எதுக்கும் பயந்துக்க வேணாம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி வரேன். ஃபூடரே வந்துருச்சு. அமேசான்ட்டு அந்த ப்ராடக்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறோம். அதனால தான் நம்மளோட ஸ்டோரில் அங்கேயும் வச்சுருக்கோம். அப்போ நம்ம யாராச்சும் கூகுள் சர்ச் இன்ஜினில் இந்த மாதிரி அந்த பனை உலையில் செய்யப்பட்ட அலங்கார பொருட்களை தேடி வரும்போது கண்டிப்பாக நம்மளோட வெப்சைட் தான் ஷோ ஆகும். புரியுதுல? ஸோ அந்த கேப் இருக்குது, இங்கே அமேசானில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களது கூட நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு நம்மளோட ராணிமா ஸ்டோரில் நம்ம வச்சுருந்தோம்ல, வேறு என்னென்ன கேட்டகரி வச்சுருக்கோம். கோகோஷில் அடித்து பார்க்கலாமா? கோகோஷில் அடித்தா கூட இங்கே கிடைக்குதா என்னன்னு தெரியல. கோகோஷில் ப்ராடக்ட்ஸ் ஓகே கொடுக்கலாம். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கோகோஷில் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்தீங்களா? 488 கொடுத்துருக்காங்க, 699 கொடுத்துருக்காங்க. கோகோஷிலில் அந்தளவுக்கு இல்லை. பட் நான் கோகோஷில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தனியாக ஆன்லைன் சொல்ல காட்டுற பாருங்களேன். இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது. பட் 800 இருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒரு கேப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம அமேசான் கஸ்டமைஸ்டாக பண்ணி தராது. அமேசான் டெலிவரி மட்டும் தான் பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ்டாக அந்த இடத்துல எனக்கு பேர் வேணும், என்னோட பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது நம்மளோட வெப்சைட் தான் வரணும் அவங்க. ஸோ இது நமக்கு நல்ல ஒரு கேப்பு. ஸோ நம்ம அந்த கோகோஷியில் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட கேட்டகரியில்
ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பெயிண்டிங்ஸ் கண்டிப்பாக அமேசான்லேருந்து எடுத்துக்கலாம். டிஷர்ட் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஹோம் டெக்கர்ஸ் கண்டிப்பாக இங்கேருந்து எடுத்துக்கலாம். காடி டீல்ஸ் இங்கேருந்து இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஷாப் பார்த்துருக்கேன். ஷாரீஸ் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேட்டர்னில் எடுங்க. எல்லாத்தையும் போட்டு குச்சிட வேணாம். இந்த இடத்துல நான் ஏகப்பட்ட கேட்டகரி கொடுத்துருக்கேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்களோட ஒரு ஊக்காம ஸ்டோரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நான் ஏகப்பட்ட 7-3 கேட்டகரி கொடுக்கும்போது ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால தான் ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கேன் தவிர ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம. பட் ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரேங்கே வேறு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. நம்ம எல்லா 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 மாதிரியான கேட்டகரியிலும் நம்ம வந்து சண்டை போடுவோம். ஸ்பிரிச்சுவல் மாலா அப்படிங்கிறதும் இங்கே போட்டு பார்க்கலாமா? அமேசான்லேயே கேட்டு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் ஸோ அமேசானில் செல் பண்ணுறது எப்படின்னு கூட நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். எப்படி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும், எப்படி எஸ்ஓ கண்டெஸ்ட் ஆப்டிமைஸ்டு டைட்டில் க்ரியேட் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், எப்படி அதை செல் பண்ணுறதுக்கு நம்ம மூவ் பண்ணணும், அதை ஃபேர் ஹவுஸில் வச்சு பண்ணலாமா இல்லை நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாமா, அதுக்கு ஜிஎஸ்டி என்ன பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டை எங்களோட ஸ்டூடெண்ட் வச்சுப்பாங்க. அமேசானில் செல் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது, ப்ராடக்ட்டு அந்தளவுக்கு கிடையாது. நான் ஒரு ஸ்டோர் பார்த்தேன் சென்னையில், என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்லாம் கொண்டாந்து இங்கே சேல் பண்ணால் கூட நமக்கு வேறு லெவலில் பிச்சுட்டு போகும் வியாபாரம். ஸோ நம்மளோட அது தனித்துவமாக நமக்கு ஒரு பிராண்டு வேணும் அப்படின்னோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அமேசானில் அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு நம்ம செல் பண்ண போகிறோன்னா அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரை விசிட் பண்ண வரும்போது நேராக என்ன பண்ணிடுவாங்கன்னா நேராக நம்மளோட வெப்சைட்டுக்கே வந்து அவங்க வந்துடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம அமேசானில் தொட்டு நம்மக்கிட்ட வர மாதிரி பார்க்கணும். ஸோ ஏகப்பட்ட வழி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, மிஞ்சி போனால் ருத்ராட்ச இருக்குது, அப்புறம் கருங்காலி மாலை இருக்குது, அப்புறம் துளசி மாலை இருக்குது. எப்போதுமே நான் ஒரு துளசி மாலை வாங்கிட்டு இருப்பேன். அந்த துளசி மாலை எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புதன் டெம்பிள் இருக்குல்ல, இங்கே சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது, அங்கே 20 ரூபா தான். ஆனால் நான் இங்கே வாங்குறப்ப அதோட ரெண்ட் பேர் 336 336 ரூபா சம்திங்கு. அப்போ வெறும் 40 ரூபாய்க்கு வாங்கி 336 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ரொம்ப இதுதான், அதெல்லாம் அது மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட் நம்ம என்னென்னா பெருசாலாம் போய்ட்டு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதை பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்குலாம். அது நான் சொல்கிற துளசி மாலை இப்போ என்னோடய ஆர்டர்ஸில், என்னோடய ரிட்டன் அண்ட் ஆர்டர்ஸ்லேயே பாருங்களேன். என்னோடய ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். ஓகே, பை அகைன் கொடுக்கலாம். அதில் இந்த இருக்குல்ல, இந்த துளசி மாலை பாருங்கள், 379 ரூபா. சாரி, இதை நான் 5 டைம் 6 டைம் வாங்கிட்டேன். ஓகே தானே? இந்த மாலையை நான் வந்து சிவனோட புதன் டெம்பிள் அங்கே இருக்குது, அது போட்டு பாருங்கள். அவங்க தான் க்ரியேட்டிவ், எல்லாத்துக்கும் டான்ஸ் ஸ்கின்ஸ் எல்லாத்துக்கும் தளபதி அந்த கோயிலில் தான் பண்ணார். ஸோ அந்த கோயிலில் நான் வாங்குறப்ப 20 ரூபா தான். அது 2 இது 20 ரூபா, 40 ரூபா தான். ஆனால் இந்த 2 பேர் என்ன ஆச்சுன்னா 379. ஸோ இதில் அது கூட மேட்ரு இல்லைன்னு வச்சிங்களேன். இது எனக்கு கிடைக்கிறதுக்கு 26ஆம் தேதி தான் கிடைக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறவங்க இந்தியா தமிழ்நாட்டில் கிடையாது, இது நார்த் இந்தியாவிலேருந்து தான் வருது. எனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும், இது நார்த் இந்தியாவிலேருந்து தான் வருது. அப்போ ஒரு செல்லர் தான் இருக்கார். அந்த செல்லருக்கு வந்து பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு. அவர் ஒருத்தர் தான் பண்ணிருக்காரு, பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு. நார்த் இந்தியாவிலேருந்து வருது. 1 day 2 day டெலிவரி கிடையாது. ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட்டை எடுத்து கூட பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்ஜின் என்ன பார்த்தாலும் ஒரு 5000 வாங்கி போட்டால் போதும். ஃபேர் ஹவுஸ்லேயே அனுப்பிடலாம். நீங்கள் அமேசான் ஃபேர் ஹவுஸ்க்கே போனால் அதில் நீங்கள் ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்லாம் அழகாக பண்ணிட்டு நீங்கள் அழகாக வந்தீங்கன்னா அமேசான் ஃபேர் ஹவுஸ்லேருந்து வந்துடுவாங்க. அவங்க உங்களோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வச்சுப்பாங்க. அவங்களாம் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் அங்கே மட்டும் தான் இருக்குது. நம்ம வீட்டிலே வச்சுட்டு கொடுத்தோன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம பே பண்ணிட்டு தான் வாங்குற மாதிரி அமேசான் வச்சுப்பாங்க. நம்ம ஃபேர் ஹவுஸ் அனுப்பிட்டோம்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். அவங்களே ரிட்டர்ன்ஸ் பார்த்துப்பாங்க, அவங்களே எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக பாருங்களேன், ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் 40 ரூபா தான் சொல்கிறேன். 50 ரூபான்னு வச்சு 100 ரூபானே வச்சுங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு 100 ரூபானே வச்சுக்கிட்டாலும் மிச்சம் 279 ரூபா. ஃபேர் ஹவுஸில் வைக்கிறதுக்கு இந்த சின்ன ப்ராடக்ட்டுக்கு சைஸ் படி பார்த்தோம்னாலும் ஒரு 50 ருபி கூட கிடையாது. மிச்சம் 259 ரூபா லாபம் ஒரு ப்ராடக்ட் விற்றா. அப்போ 100 ப்ராடக்ட் விற்றா என்னாச்சு? 1000 ப்ராடக்ட் விற்றா அந்த மாதிரி போயிட்டுருக்கும். கண்டிப்பாக போயிட்டுருக்கும். 27 lakh அப்படிலாம் ஈஸியாக நம்ம டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ நம்ம அமேசானில் இருக்க கேப்பையும் பார்த்துக்கணும். அமேசானுங்கிறது ஒரு கடல், அது ஒரு தெளிந்த ப்ளூ ஓஷன். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரின்காரனுங்களாம் உள்ள வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மள்ட்ட செல் பண்ணிருக்கானுங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகம். கிட்டத்தட்ட உலகத்தில் பாதி மக்கள் தொகை இந்தியாவில் தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ராடக்ட்டை நான் உங்கள்கிட்ட
எப்படி ஒரு 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 எல்லா கேட்டகரியிலும் ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அத ஆட் பண்ண அந்த கேட்டகரி கீழ அவர் பேஜா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே தானே? ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் மாலால வந்து இந்த ப்ராடக்ட்டே ஆட் பண்ணுவோமே. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுவோம். அவங்களோட லோகோ மேலே குடுத்துருக்காங்க. பஷ்வதி வேதிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு. இந்த மாரி கூட நம்மளோட அமேசான்ல நம்ம ப்ராடக்ட்ட குடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வெப்சைட் லிங்க் கூட மேலே குடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் இந்த இடத்துல கூட நம்மளோட சர்டிஃபிகேட் மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்மளே ரீட் பண்ணிக்கலாம். தேடலில் கூட கான்டாக்ட் வித் மை ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டேட்டா கூட கொடுத்துட்டு, இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பர் கூட இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்மளை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்கள நம்ம கான்டாக்ட் போய்டா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 3 இமேஜ் எடுத்துக்கலாமா? சேவ் இமேஜஸ் கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு, சேவ் இமேஜஸ் கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, சேவ் இமேஜ் கொடுத்தாச்சு, 3 இமேஜ் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கேட்டகரி கீழே ப்ராடக்ட்டு, நம்மளோட காம்படேட்டர், அவங்க என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம என்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் நம்ம எப்படி பிளாக் எழுதலாம், அந்த பிளாகில் என்ன மாதிரியான டைட்டில், எந்தெந்த வகையிலலாம் டைட்டில் எழுதலாம் அப்படிங்கிறத ப்ரீஃப் அவுட்டாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும்